ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோடய பர்ச்சேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நகைச்சீட்டு கட்டிட்டு இருந்தேங்க. 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்காண்டி போய் ஏதாவது வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனது. ஸோ நிறைய செயின்ஸ்க்கு டாலர் இல்லாமல் செயின் மட்டுமே வச்சுருக்கோம். 2 பவுன், 1 பவுனு, ஒரு 5 பவுன் செயின் கூட டாலர் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் டாலர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போனது. ஸோ 12% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் போட்டாங்க. பட் இப்போ லாஸ்ட்டாக நான் பே பண்ணது 12%க்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நான் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் மேம் அப்படின்னு சொன்னாங்க. டோட்டல் கிராம் சேவ் ஆனது பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்டில் 5.5 கிராமும், இன்னொரு சீட்டில் 5.2 கிராமும் சேவ் ஆயிருந்துச்சு. ஸோ 2 சீட்டாக கட்டியிருந்தோம். ஸோ ஒரு சீட்டில் இந்த மாதிரி டாலர் எடுத்துக்கலாம், இன்னொரு சீட்டில் வேணால் நம்ம கம்மல் இல்லை மோதிரம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போதேவும் பிள்ளையார் டாலர் பார்க்கலாம், இல்லை முருகன் டாலர் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிள்ளையார் டாலருமே நிறைய வச்சுருந்தாங்கங்க. இதில் பாருங்கள், நான் காமிக்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ 1 கிராம், 2 கிராம், 3 கிராம், 4 கிராம் அப்படின்னு ஒவ்வொரு கிராமுக்குமே நிறையா வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. 1 பவுன் வரைக்குமே டாலர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ சின்ன டாலராக போதும், சின்ன செயினுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குட்டி குட்டி டாலராக பார்த்தேன். எல்லா பிள்ளையாருமே சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது டெய்லி யூஸ்க்கு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த முருகர் டாலருமே பாருங்களேன், அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் கலர்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டெய்லி யூஸ்க்கு போட முடியாது மேம், குத்தும், வளைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அழகாக இருக்குது. பட் எங்கேயா ஃபங்க்ஷனுக்கு தான் போட்டால் போல மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 இது நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஃபங்க்ஷனுக்கு போனால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முருகர் பாருங்கள், ஒரு குட்டி முருகராக தெரிஞ்சார். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்தது. பட் பின்னாடி ஃபுல்லாக ஓப்பன் டைப்பில் இருந்தது. இதெல்லாம் டெய்லி யூஸ்க்கு போட முடியாது, ஃபங்க்ஷனுக்கு வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. பார்த்தேன், ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இந்த முருகர் டாலர் பாருங்கள், இதில் வேல் வச்சு மயில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே டெய்லி யூஸ்க்கு போட முடியாது மேம் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்ததில் இது 2ம் நல்லா பிடிச்சிருந்தது. எப்படின்னா ஃபேஸ் கொஞ்சம் அம்சமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது 2க்குமே 21.6% போட்டிருந்தாங்க. ஸோ 12% போக மீதி இருக்கிறதுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வேறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டாலர்ஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே 14%, 16%க்குமே நிறையா வச்சுருந்தாங்க. வெங்கடாச்சலபதி டாலரு, அதுக்கப்புறம் முருகரில் ஸ்டோன் வச்சது, அப்புறம் பிள்ளையார், அப்புறம் அம்பாள் இருக்கிற மாதிரி, ஸோ ஓம் டாலர், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்தேன். பட் ரொம்ப பிடித்த மாதிரி எதுவுமே இல்லை. அதான் டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி எதுவுமே எனக்கு அமையலை. கரெக்டாக ஓகே இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமையலை. பட் இதெல்லாம் 2-3 கிராம்ஸ்க்கேவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் டெய்லி யூஸ் கண்டிப்பாக போட முடியாது. ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனால் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. ஸோ இப்போ பார்க்குறது என் ஹஸ்பண்டுக்கு இல்லை என் பையனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பெருசாகவும் என் பையனுக்கு கொஞ்சம் குட்டியாகவும் எடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 கிராமுக்கு எடுத்தோன்னா என் பையன் கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி காமிங்கன்னு சொன்னோடனே இந்த மாதிரி காயின் டைப்பில் முன்னாடி பிள்ளையாரும் பின்னாடி நம்ம முருகர் சாமியும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதிலே வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. டிசைன் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது, வெயிட்டும் மாறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. எங்கள் வீட்டுக்காரங்க செயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய செயினாக இருக்கிறதுனால இந்த டாலர் தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ என் பையனுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. சரி வேறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வேலில் வச்சு பார்க்கலாமா, முருகரை விட எனக்கு ரொம்ப பிள்ளையார் தாங்க பிடிக்கும். முருகர் சாமி கும்பிடுவோம் தான், பட் இருந்தாலும் எனக்கு பிள்ளையார் தான் ரொம்ப இஷ்டம். அதனால் இவங்க வேலில் பாருங்கள் மேம், இப்போ இதெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிச்சாங்க. இதில் மயில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டாலர் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வாங்கலாமான்னு கேட்டாங்க. பட் இந்த செயின் எங்கிட்ட கரெக்டாக இல்லைங்க. இந்த டாலர் போடுற மாதிரி செயின் இல்லை. ஒன்று பெரிய செயினாக இருக்குது, இல்லை ரொம்ப குட்டி செயினாக இருக்குது. ஸோ இந்த டாலர் டக்குன்னு எதுவுமே இல்லை. இந்த டாலர் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் வச்சுருந்தாங்க. இது 2 கிராம், 3 கிராம், 4 கிராம், 5 கிராம் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் முருகர் பிள்ளையார் இருக்குது. அப்படி இல்லைன்னா மாதா, ஏசு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலான்னு தான் சொன்னாங்க. பட் டெய்லி நம்ம போட்டிருந்தா கம்ஃபர்டபுளாக இருக்காதோன்னு எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா சுற்றி இருக்கிறது குத்துற மாதிரி இருந்துச்சு தொட்டு பார்க்கும்போது. பட் இது நல்லா தான் இருந்துச்சு டாலரு. பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ வேண்டாம், வேறு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு.
அப்புறம் என்னென்னா இந்த மாதிரி டாலர்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. 16% 14% தான் போட்டிருந்தாங்க. பட் அந்த நான் காமிச்சேன்ல ஃபஸ்ட்டு அந்த சிலை இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து 21, 28 வரைக்கும் வச்சுருந்தாங்க. நான் வந்து கம்மியான வேஸ்டேஜில் தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணக்கூடாது, இருக்கிறதையே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டாலர் காமிச்சாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது வந்து 4.9 கிராம்ஸ் வந்துச்சு. ஸோ இது 21.6% போட்டிருந்தாங்க. பின்னாடியுமே ஃபுல் க்ளோஸ்டாக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்தது. பட் சுற்றி வந்து ஸ்டோன் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் இதை டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம் மேம், இது கேஸ்டிங் மாடல் தான், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து மயிலில் உட்காந்துருக்க மாதிரி கீழே வந்து புலிநகம் சிம்பிள் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிள்ளையார் டாலர் எடுக்கணும்னு தான் ஆசை. சரி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை விட்டுட்டேன். ஸோ அவங்க வந்து மீன் டாலர் பார்த்தாங்க. மீன் டாலர் ஆல்ரெடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சரி கை செயினாக வாங்கிக்கிறியான்னு கேட்டாங்க. சரி கை செயினும் பார்த்தோம். கை செயினுமே எனக்கு ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற மாடல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுவுமே வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. சரி தம்பி காப்பு எடுக்கலான்னு பார்த்தா அம்மா வந்து ஆல்ரெடி தம்பிக்கு காப்புலாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ காப்புலாம் பார்த்தோம். பட் ஓகே வேணாம், பெருசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ ஆல்ரெடி இருக்குல்ல அப்படின்னு விட்டாச்சு. ஸோ டாலர்ஸில் தான் எது எடுக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஒரு $3 மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறோம். இன்னும் போய் எடுக்கலை. ஸோ இன்னும் கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மி ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்களா. ஸோ 2 days கழித்து போய் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணோம். ஸோ நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு போய் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். ஓம் டாலர்ஸ்லாம் நிறைய பேர் போடுவாங்க. அதெல்லாம் எனக்கு இப்போ வாங்கவா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு பிள்ளையார் டாலர் தான் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மேம் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வரும் மேம், நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த டாலர்ஸில் எதுவும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எந்த டாலர் சூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் இனிமேல் தான் போய் வாங்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக